rakyat Singapura, para pengundi, ini election untuk anda. Ini election untuk hidupan anda. 52 tahun PAP memang menang smart election, jadikan government, tetapi hidupan kita masih susah. Bagaimana? Ya, bila election datang, PAP bagi macam-macamnya promise, tetapi hidupan masih sama. Negara kita kaya, tetapi rakyat memang miskin. Menteri-menteri dan MP PAP tidak ada susah, tetapi rakyat susah. Berapa lama lagi nak tunggu? Masa dah tiba. Ini yang masa yang kita tunggu. Tidak boleh tunggu lagi 5 tahun. Sebab itu sokong undilah untuk SDP, untuk selamatkan hidupan kita. Ini yang masa. Kalau kita tidak undi, jangan lagi cakap 5 tahun lagi hidupan turun, harga-harga barang dah naik. Sebab itu tolong jangan buang masa lagi. Undi SDP. Terima kasih. வாக்காளர் நண்பர்களே, இந்த தேர்தல் உங்களுடைய எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஒவ்வொரு நாளும் மக்கள் செயல் கட்சியினர் இந்த தேர்தல் தலைமைத்துவ மாற்றத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல் என்று நாளும் சொல்லி வருகிறார்கள். பிரதமர் பலமுறை மாறிவிட்டார், ஆனால் நம்முடைய வாழ்க்கை தரம் அதே நிலையில் இருக்கிறது. 52 ஆண்டுகள் மக்கள் செயல் கட்சி ஆட்சி நடந்தும் இந்த மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை அன்பளிப்பு கொடுத்துவிட்டு பல வகைகளிலும் நம்மிடமிருந்து வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடு பணக்கார நாடு, ஆனால் மக்களோ ஏழைகள். இன்னும் இந்த நிலை தொடர வேண்டுமா? முடிவு உங்கள் கையில். வரும் தேர்தல் தினத்தன்று வாக்களிக்கும் பொழுது கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலம், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் இந்த தேர்தலை மையமாக கொண்டுள்ளது. ஆளுங்கட்சி எத்தனையோ விதமான வாக்குறுதிகளை கொடுக்கலாம், ஆனால் அவை நம்பகமானவையா? இதை சற்று யோசித்து பாருங்கள். நண்பர்களிடம் பேசுங்கள். இன்று நாம் எந்த நிலையில் வாழ்கிறோம்? அத்தியாவசிய தேவைக்குள்ள பொருட்களுக்கு கூட நாம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தேவையா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எஸ்டிபியை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருட்களுக்கு என்றுமே பொருட்சேவை வரி இருக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லுகிறோம். மருத்துவ வசதி குறைந்த கட்டணத்தில் இருக்க வேண்டும். மருத்துவ செலவுக்கு ஏன் ஜிஎஸ்டி வசூலிக்கிறீர்கள்? இது தேவையா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நான் போட்டியிடும் சம்பவாங் தொகுதியில் எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கின்றன. இவற்றை சம்பவாங் தொகுதியில் நடக்கக்கூடிய கூட்டத்தின் போது பேசுவதாக இருக்கிறோம். மருத்துவ வசதிகள் குறைவாக இருக்கிறது. 2 லட்சம் பேருக்கு மேல் வாழுகின்ற இடத்தில் போதுமான வசதி கிடையாது. 3 மணி நேரத்துக்கு மேல் காத்திருக்க வேண்டும் பாலிகிளினிக்கு. இந்த நிலை தேவையா? ஏன் இருக்கக்கூடிய வைடெக்ஸை ஏன் நம்ம மாற்றக்கூடாது? அதில் அந்த வசதிகளை கொண்டு வர முடியாதா?
இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எனவே வாக்காளர் பெருமக்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இது நம்முடைய எதிர்காலம். வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம். தயவு செய்து நண்பர்களிடம் சொல்லி எங்கெங்கே எஸ்டிபி வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ, யூவா, புக்கெட் டீமா, அதாவது புக்கெட் பஞ்சாங், ஹாலண்ட் புக்கெட் டீமா, சம்பவம், இந்த 4 தொகுதிகளிலும் வாழுகின்ற நமது அருமை நண்பர்களிடம் சொல்லி எஸ்டிபிக்கு வாக்களிக்க சொல்லுங்கள். நன்றி. Dear friends and fellow voters, now this is a very serious business. This election is about you. It's about us, the general public and the citizens of Singapore. It has got nothing to do with the renewal of the PAP or the government leadership. We have had ministers after ministers. For the last 52 years, PAP has been in power. We have seen all the changes, but the people are still suffering. Why do we have people living in a void deck? What is wrong with it? The country is very rich, but the people are poor. Why should we collect GST for essential goods? Is it necessary? No! Is the country that poor? No! When we can spend billions of dollars investing in overseas, losing billions of dollars, why can't we get rid of the GST for essential goods? That is what SDP is asking is about. Please, bear in mind, this is our future. We have been a silent majority for far too long. It's enough. It's a time for a change. I was a PAP member once upon a time, 1980s. I was with the PAP. I joined the party because the party that I was in love with was the one that was founded by very committed people. We had Goh Keng Swee. We had wonderful leaders in those days who are concerned about us. They built a nation, but the present leadership has got no right to claim credit for it. That's it. You understand that? Because the present leadership do not understand the feelings and the frustration of the voters. How often you see your ministers and MPs sitting with you in the coffee shop chatting? Once in a 5 years. Election time they come and approach you. They talk to you. They'll give you all kind of promises. But after the election, you go and queue up. Wait for the ministers. Wait for the MPs. That is the irony. I left the party because I feel ashamed. You should! That's the thing. But there are a lot of you, there are a lot of civil servants and friends who are still the party members. I appeal to you, please search your conscience. If you truly feel that is the party that you would like to be identified with, I feel sorry for you. I feel sorry. When we went to the nomination centers, we could see how many people were there. The PAP supporters were there. I know, I'm not blaming. They've been compared. I understand that. Please, when the voting comes, search your soul and vote. That's what I request. Now, one more important info, I want to share it with you. Last election was held on the 7th. The nomination was on the 27th of April 2006. The headline states on the newspaper, just for 1 minute, May Day, Payday, Poll Day. That was what stated in 2006. They claim, is it a coincidence? No! You know and I know. I leave that to you. Dear friends, please vote
for SDP. Thank you.